வணக்கம். நம்முடைய நற்றினை வகுப்புகள்ல நம்ம இது வரைக்கும் 55 பாடல்கள் வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு வகுப்புல நீண்ட நாள் கழிச்சு நம்ம தொடங்குற வகுப்பு இது. பாலைத்திணை பாடல் 56வது பாடல் பாலைத்திணை பாடல். அதுல இருந்து பார்க்கலாம். பெருவழுதி எழுதின பாடல் இது. பெருவழுதி எழுதின பாடல் ரொம்ப அழகான பாட்டு. பாலைத்திணைன்னு சொன்ன உடனே நமக்கு தெரியும் அது பிரிவு துன்பத்தை உணர்த்துவது. ஆனா இங்க தலைவன் பிரிஞ்சு போயிருக்கான். தலைவி இங்க அந்த பிரிவை நினைத்து வருந்துகிறாள். இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இதெல்லாம் முல்லை நெய்தல் கூடியவை நமக்கு தெரியும். ஆனா இங்க பிரிவு துன்பத்தை உணர்த்துவதனால இது பாலைத்திணையாக கொள்ளப்படுகிறது. இங்க அவன் பொருள் வயிறு பிரிந்து போயிருக்கான். இங்க இவள் தன்னுடைய உடல் நலம் கெட்டு பசலை பூத்து இருக்கிறாள். அவளுடைய மனசு அவன் பின்னாடியே போயிடுச்சு. அவன் பெரும் முயற்சியோடு இப்ப இது வரைவிடை வைத்து பொருளிடை மீள்தல். அதாவது திருமணம் செய்ய வேண்டி பொருளீட்டுவதற்காக சென்றிருக்கிறான். பல நேரம் திருமணம் முடிந்து பொருளீட்டு செய்வான், அப்படியும் சொல்வது உண்டு. இது வரைவிடை வைத்து பொருளிடை இதுவாக பிரிவாக இருக்கிறது. அப்போ அவன் அவன் இவ்வளவு அருமுயற்சி செய்து பணமிட்டு போயிருக்கிறானே அப்படின்னு நினைச்சு அந்த அருமுயற்சியை பாராட்டும்படியாக இவளுடைய மனசு அவன் பின்னாடியே போயிருக்கு. அப்போ போன மனசு அங்கேயே அவன் கூட இருக்கவும் முடியாம, அவன் படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம திரும்ப இவகிட்ட வருது. திரும்ப இவகிட்ட வந்தா அந்த மனசுக்கு இவ்வளவு அடையாளம் தெரியலாம். ஏன்னா இப்ப ரொம்ப அவன் கூட இருந்ததுனால அழகுடையவளாக இருந்தாள். இப்போ அவளுடைய உருவ அழகு கெட்டு அவள் ஒரு பொன்னிறம் பூத்தது போல, பசலை நிறம், பசலையினுடைய நிறம் பொன்னிறம் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, மாமை நிறம். நம்ம ஏற்கனவே முதல்ல 2வது பாட்டுலயும் 3வது பாட்டுலயும் பார்த்தோம். அப்போ அது மாதிரி இப்போ உருமாறிட்டா. இப்ப திரும்பி வந்த மனசுக்கு ஒரே குழப்பமா. இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்பி போனோமே, அவதான் இவளா இவ வேறையா அப்படின்னு சொல்லி அது அங்கேயும் இங்கேயுமா தடுமாறுதான் அந்த மனசு. ரொம்ப அழகான பாட்டு. அங்க போச்சு, அங்க இருக்க முடியல, அவன் படுற கஷ்டத்தை பார்க்க முடியல, திரும்பி வருது. திரும்பி வந்தா இவதானா அவ, நம்ம விட்டுட்டு போனவ இவதானா அப்படின்னு சொல்லி அது ஒரு குழம்புதான் மனசு. சோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பாடலாக இந்த பாட்டை பெருவழுதிங்கிற புலவர் எழுதியிருக்கார். ரொம்ப அழகான பாட்டு. பாடலை பார்க்கலாம். குறுநிலை குறவின் சிறு நனை நறுவி வண்டு தரு நாற்றம் வழி கலந்து ஈய கண் களி பெருவும் கவின் பெரு காலை எல் வளை நெகிழ்த்தோர்க்கு அல்லல் உரியி சென்ற நெஞ்சம் செய்வினைக்கு அசாவா ஒருங்குவரல் நசையோடு வருந்தும் கொள்ளோ அருளான் ஆதலின் அழிந்து இவன் தொல் நலம் இழந்த என் பொன்னிறம் நோக்கி ஏதிலாட்டி இவள் என போயின்று கொள்ளோ நோய் தலை மனந்தே. என்னுடைய நெஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, பிரிவாகிய துன்பமாகிய நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. அதுக்கு அங்க போயும் நிம்மதி இல்ல, திரும்பி என்னோட அது என்னை ஏதிலாட்டி. ஏதிலாட்டி அப்படின்னா யாரோ தெரியாதவங்க, முன்பின் தெரியாதவங்க, அயலவர்கள், யாருன்னே தெரியாது, அறிமுகமே இல்லாதவர்களுக்கு ஏதிலாட்டி அப்படிங்கிறது பேரு. விழவு முதல் ஆட்டி நம்ம ஏற்கனவே ஒரு வார்த்தை பார்த்திருக்கோம். ஆனா இங்கே ஏதிலாட்டி யாருமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. சோ ஆனா அந்த நேரம், அந்த காலை ரொம்ப அழகான காலை அப்படிங்கறத முதல் 4 வரி சொல்லுது. குறுநிலை குறவின் சிறு நனை நறுவி. வி அப்படின்னா நன்றாக மலர்ந்த மலர். நறுவி சிறு நனை நறுவி, நன்றாக நறுமணம் பொருந்திருக்கக்கூடிய நன்றாக மலர்ந்த மலர்கள். குறுநிலை குறவின், குறவ மரத்தினுடைய அதாவது மிக உயர்ந்து வளராத ஒரு குறுகலான மரங்கள், குறுகலான மரமாக இருக்கக்கூடிய, உயரம் குறைந்ததாக இருக்கக்கூடிய குறவ மரத்தில் நன்றாக அழகான மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. நல்ல வாசனையான மனமுள்ள மலர்கள். வண்டு தரு நாற்றம் வழி கலந்து ஈய. அந்த பூவுல போய் வண்டு உட்காரும் பொழுது அந்த பூவினுடைய அந்த பூ இன்னும் மலர்ச்சி பெற்று தன்னுடைய வாசனையை எல்லா பக்கங்களும் பரப்புகிறது. அதுல அந்த பூவில மோதுகின்ற காற்று அந்த வாசனையை எடுத்துக்கொண்டு வருகிறது. நாற்றம்னா வாசனை. இன்னைக்குதான் நாற்றம் என்பதை நாம் வேற ஒரு பொருளை பயன்படுத்துறோம், வீச்சம் என்கிற பொருளை பயன்படுத்துறோம். அந்த காலத்துல சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாற்றம் என்பது வாசனை என்ற பொருளை தான் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. வண்டு தரு நாற்றம் வழி கலந்து ஈய கண் களி பெருவும் கவின் பெருக்காலை. கண் களி, களினா மகிழ்ச்சி, களிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி. கண் களி பெருவும், கண்கள் மகிழ்வோடு பார்க்கும்படியான ஒரு அழகான காலை இது. ஆனா அவளுக்கு அது அழகான காலை இல்லை. காலை அவ்வளவு அழகா இருக்கு. மலர்கள் நன்றாக மலர்ந்து இருக்கின்றன குறவ மரத்தில்.
அவை வண்டு போய் அந்த மலர்களில் உட்காரும் பொழுது இன்னும் அதுல இருந்து வாசனை எழுகிறது. அந்த வாசனையை சுமந்து கொண்டு காற்று வருகிறது. இவ்வளவு அழகான ஒரு காலை இல்லையா? கண் களி பெருவும் கவின் பெரு காலை. நல்ல தென்றல் காற்று வாசனையோடு வருகிறது. மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. அழகான காலை காட்சி தான், சந்தேகமே இல்லை. கண் களி பெருவும் கவின் பெரு காலை. கண்கள் மகிழ்ச்சி எய்தும்படியான, கவின் என்றால் அழகு, அழகு பெறக்கூடிய ஒரு காலை நேரம். எல் வளை நிகழ்த்தோர்க்கு அல்லல் உரி. எல்னா ஒளி, எல்னா சூரியன் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. இங்க எள் என்கிறதுக்கு ஒளி பொருந்திய, என்னுடைய ஒளி பொருந்திய வளையல்களை கீழே நெகிழும்படியாக நெகிழச் செய்துவிட்டு என்னை விட்டு பிரிந்து போன தலைவன் சென்ற நெஞ்சம் செய்வினைக்கு அசாவா. அவனோட பின்னாடியே என்னோட மனசு போயிடுச்சு. சென்ற நெஞ்சம் செய்வினைக்கு அசாவா ஒருங்கு வரல் நசையோடு. அப்ப அவன் படுகின்ற அந்த கஷ்டங்களை பார்த்து, ஐயோ இப்ப இதை பார்த்து என்னால சகிக்க முடியல, திரும்ப ஊருக்கே போறேன், திரும்ப அவகிட்டயே போயிடுறேன், எங்கேருந்து வந்தேனோ அங்கேயே போகிறேன் என்று திரும்ப அது கிளம்பி போகிறது. ஆனால் அப்படி கிளம்பி ஒருங்கு வரல் நசையோடு வருந்தும் கொள்ளும். அப்படி அவன் படுகின்ற துயரங்களை பார்த்து இப்பொழுது தலைவன் அதுக்கு வந்து கூடவே இருக்கணும்னு ஆசை. அவன் ஒருங்கு வரல் நசையோடு, நசைனா விருப்பம், ஒருங்கு அவனோடே இருக்க வேண்டும் என்று அதற்கு ஆவலும் இருக்கிறது. ஆனால் அவன் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து பொறுக்க முடியாமல், சரி வேண்டாம், இங்க உன்னோட இருக்க வேண்டாம், நம்ம திரும்ப அவகிட்டயே போயிடலாம் என்று சொல்லி திரும்பி வருகிறது. ஒருங்கு வரல் நசையோடு வருந்தும் கொள்ளோ அருளான் ஆதலின் அழிந்து இவன் வந்து. ஆனா அவன் வந்து என் மேல் அருள் இல்லாமல் என்னை விட்டு போயிட்டான். அவளுக்கு தெரியும், அவன் போன காரணம் அவனுக்கு தெரியும். அவன் வந்து காரணமா தான் போயிருக்கான், வேற வழி இல்ல, அந்த பொருளை ஈட்டி விட்டு வந்தால்தான் திருமணம் செய்து கொள்ள முடியும், எல்லாம் அப்படி தெரியுது. அப்போ இங்க ஆனா இவளுக்கு வந்து பிரிவு துன்பத்தை தாங்க முடியல. அதனால இவளுடைய உடல் நலிவுற்று பொன்னிறம் பூத்திருக்கிறார்கள். அருளானாதலின் அழிந்து இவன் வந்து, இவன்னா இங்கே தொல் நலம் இழந்த என் பொன்னிறம் நோக்கி. தொல் நலன், முன்னாடி நான் ரொம்ப அழகா இருந்தேன், தலைவன் உடன் இருக்கிறான் என்பத இந்த காரணத்தினால, திருமணம் ஆகலனாலும் அவன் தலைவன் உடன் இருக்கிறான் என்ற காரணத்தினால நான் அழகுடையவளாக இருந்தேன். தொல் நலன் இழந்த என் பொன்னிறம் நோக்கி. இங்க பொன்னிறம் அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு அழகு குறிப்பா எடுத்துக்க முடியாது, நல்ல கோல்டன் கலர் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இங்க பொன்னிறம் என்பது பசலை பூப்பதனால வருகிறது. சோகை அடைந்தது போல அழகு குன்றி இருக்கக்கூடிய அந்த விதத்தை தான் அவங்க பொன்னிறம்னு வர்ணிக்கிறாங்க. இல்லைன்னா அழகு பெரும் மாமை நிறம் அப்படின்னு தான் வர்ணிப்பாங்க. மாமை அப்படிங்கிறதுதான் ஒரு அழகுக்குரிய நிறமாக அப்பொழுது போற்றப்பட்டிருக்கிறது. பொன்னிறம் நோக்கி அப்படி திரும்பி வரும்போது அது என்ன பாக்குது. பார்த்தா ஒரு பொன்னிறத்தோட முன்னாடி இருந்த அழகு இல்லாமல் நான் இருக்கிறேன். ஏதில் ஆட்டி இவள் என, அது யாரோ வேற யாரோ மாதிரி இருக்கேன், நான் தவறான ஒரு முகவரிக்கு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி போயின்று கொள்ளோ. திரும்ப போயிடுச்சு அது. இப்ப அங்கேயும் போக முடியல, இங்க என்கிட்டயும் அது வரமாட்டேங்குது. இப்போ என்னுடைய நெஞ்சம் இப்படி அல்லாடுகிறதே, நான் என்ன செய்வது? நீ வந்து பிரிவை ஆற்றிரு அப்படின்னு சொல்ற, நான் என்ன பண்ண முடியும்? என்னோட நெஞ்சம் பாரு எப்படி என்னை பாடாப்படுத்துது, அங்க போகுது இங்க வருது திரும்பி போகுது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு தலைவி கேட்கிறான். சோ அழகா, நோய் தலை மணந்தே, நோயை தனக்குரியதாக வைத்துக்கொண்டு என்னுடைய நெஞ்சம் இப்பொழுது வருந்தி அங்கும் இங்குமாக படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தலைவி வந்து இங்க கேட்பது போல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப வித்தியாசமான ஒரு கற்பனை. தன்னுடைய நெஞ்சத்தை தன்னிடமிருந்து தனியாக வேறொன்றாக நிறுத்தி பாடக்கூடிய பாடல்கள் ஏற்கனவே நம்ம 2-3 பார்த்திருக்கோம். நம்ம குறுந்தொகை படிக்கும் போதுமே அதுல ஒண்ணு பார்த்தோம். 91வது பாடல்ல வந்தது, நெஞ்சை கொள்முனை இரவூர் போல சிலவாகுக நீ பின்று நாடு அப்படிங்கிறது இந்த ஓமை இதுல கொடுத்திருக்காங்க உரையில. சோ அதை நம்ம நினைவுபடுத்திப்போம். இதுதான் இந்த பாடல். குறுநிலை குறவின் சிறுநனை நறுவி வண்டு தரு நாற்றம் வழி கலந்து ஈய கண் களி பெருவும் கவின் பெரு காலை எல் வளை நெகிழ்த்தோர்க்கு அல்லல் உரியி சென்ற நெஞ்சம் செய்வினைக்கு அசாவா ஒருங்கு வரல் நசையோடு வருந்தும் கொள்ளோ அருளானாதலின் அழிந்து இவன் வந்து. இந்த அருளானாதலின் நம்ம பின்னாடி சேர்த்துக்கணும். அருளானாதலின் தொல்நலம் இழந்த என் பொன்னிறம் நோக்கி, அவன் அருளவில்லை என்பதனால என்னுடைய பழைய அழகு கெட்டு நான் இப்பொழுது பொன்னிறமாக பசலை பூத்திருக்கிறேன் அப்படின்னு அதை எடுத்துக்கணும். அழிந்து இவன் வந்து ஏதில் ஆட்டி இவளென, இது நமக்கு புதுசான ஒரு வார்த்தை இந்த பாட்டுல கிடைச்சிருக்கு. எல்லாமே புது வார்த்தை தான் அப்படின்னா கூட ஏதில் ஆட்டி இவளென போயின்று கொள்ளோ, போயிடுச்சு திரும்ப, இப்ப என் நெஞ்சம் என்கிட்ட இல்லவே இல்லை, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி, ஆனால் வருத்தத்தோடு போயிருக்கு.
இங்கேயும் அதுக்கு நிம்மதி இல்லை, எங்கேயும் நிம்மதி இல்லை, அது வருத்தத்தோடு போயிடுச்சு, அதனால நானும் வருத்தத்தோடு இருக்கிறேன், நான் என்ன செய்வது அப்படின்னு தலைவி தோழியிடம் சொல்வதாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. சரி, அடுத்த பாட்டு போலாம். அடுத்த பாட்டு குறிஞ்சி. ரொம்ப வித்தியாசமான ஒரு பாட்டு. அடுத்த பாட்டு இந்த மாதிரி ஒரு காட்சியை நம்ம இது வரைக்கும் பார்க்கல. மந்தி குரங்குகளை பார்த்திருக்கோம், குரங்கு கூட்டங்கள் பார்த்திருக்கோம். அப்புறம் அகனுரத்தழி, மந்தி போல அகனுரத்தழி கேட்குனர் பெறினேன் அப்படின்னு தலைவன் சொன்ன ஓமையெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இங்க தூங்கக்கூடிய மானை எந்த வகையிலும் இடையூறு செய்யாமல் அதனுடைய பால் மடியை பாலை கறந்து பீச்சி தன்னுடைய குட்டிகளின் கையில் அந்த மந்தியானது பாலை நிறைக்கும் அப்படின்னு ஒரு காட்சியை இங்க சொல்றாரு. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு காட்சி. இந்த மாதிரி ஒரு காட்சி உண்மையாவே நடக்குமா அல்லது நடந்திருக்குமா அல்லது அதை கவிஞர் பார்த்திருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு வித்தியாசமான காட்சியை இந்த பாட்டு நமக்கு அறிமுகப்படுத்து. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு இயற்கை காட்சியை நம்ம பார்த்த பாடல்கள்ல பார்க்கல. அத சொல்லி வந்து சொல்றா. அதாவது இப்ப திணைப்புணம் காப்பதற்காக வரும்போதுதான் அவங்க தலைவனும் தலைவியும் சந்திக்கிறார்கள். அங்க அருவி நீராடி சுனை நீராடி திணைப்புதம் காத்து கிளி ஒப்பி மலர்களை எல்லாம் பறித்து தழையாடை கட்டி அப்படி இருக்கும் போது அது குறைஞ்ச காலம்தான் அது. ஏன்னா திணை விதைத்து வளர்ந்து அந்த காக்கை குருவிகள் எல்லாம் வந்து அந்த அறுவடை செய்யக்கூடிய காலம் என்பது மிக குறைவான காலம்தான் இல்லையா? திணை பால் வைக்கும், வளரும், அப்பதான் கிளி எல்லாம் வரும், அதுக்கு ஓப்புவதற்காக, கிளி கடிவதற்காக இவர்கள் வருவார்கள். அப்ப கொஞ்ச நாள்ல திணை நல்லா வளர்ந்துரும், அறுவடைக்கு தயாராயிடும். இப்ப அறுவடை செஞ்சுட்டாங்கன்னா இனிமே அவங்க வரப்போறது இல்லை, அவங்க வீட்டிலேயே இருப்பாங்க, அவ்வளவுதான். இனிமே அவங்களுக்கு வெளியில வரத்துக்கான வேலையே கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ள அவங்களுக்கு வேலை இருக்கும், வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதிக்குள்ள அவங்களுக்கு வேலை இருக்கும், அவ்வளவுதான். அங்கே இருந்து இவ்வளவு தூரம் காட்டுக்குள்ள இந்த குறவர்கள் சில இடங்களை அழித்து விவசாயம் செய்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தலைவினும் தோழியும் இனிமே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. சோ இப்போ அவங்க தோழி அதை சொல்றா. இப்போ திணை அறுவடை ஆயிடுச்சு, அறுவடை பண்ணிட்டாங்க அப்படின்னா இனிமே நாங்க திரும்ப இங்க வர்றதுக்கு எங்களுக்கு வேலையே கிடையாது. அடுத்தது இனிமேல் வீட்டுக்குள்ளதான் இருப்பான், வெளியில வரமாட்டான். இந்த மாதிரி காரணம் இல்லாம நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லி வர முடியாது. அதனால நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறத யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இங்க வரைவு கடாயது அப்படிங்கிற துறையில தான் இது வரும். செறிப்பு அறிவுரி வரைவு கடாயது இப்ப வந்திருக்கோம். ஆனால் நாளைக்கோ நாளனைக்கோ அவங்க வந்து திணைய வந்து அறுவடை செஞ்சிருவாங்க. அப்போ நாங்க இனிமே வர முடியாது. அதனால நீயே யோசித்துக்கொள் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி தோழி கேட்பதாக அமைந்த பாடல். ரொம்ப அழகான பாட்டு. தடங்கோட்டு ஆமான் மடங்கல் மானிரை குன்றவேங்கை கன்றோடு வதிந்தென துஞ்சு பதம் பெற்ற துய்த்தலை மந்தி கல்லன் சுற்றம் கை கவியா குறுகி வீங்கு சுரை நெமுங்க வாங்கி தீம்பால் கல்லா வன் பரள் கை நிறை பிழியும் மாமலை நாட மறுக்கை உடைத்தே செங்கோல் கொடுங்குரல் சிறு திணை வியன் புனம் கொய்பதம் குறுகும் காலை எம் ஈர் ஓதி மான் நலம் தொலைவே. அவளுக்கும் பயமாதான் இருக்கு, தலைவிக்கும் பயமாதான் இருக்கு. அதாவது அதுதான் இன்பத்தினுடைய இயல்பு. அதுதான் துன்பம் வரும்பொழுது நம்ம வந்து இந்த துன்பத்தை எப்படியாவது போக்கிடுவோம், இன்பத்தை நோக்கி நகர்ந்துடுவோம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு நேர்மறை சிந்தனையோடு துன்பத்தை அணுகி அதுல இருந்து வெளியில வந்து இன்பத்தை நோக்கி நடப்போம். ஆனா ஒரு நல்ல இன்பம் வரும்பொழுது மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, ஐயோ இந்த இன்பம் நிலையா நிலைச்சிருக்குமா, இது இப்படியே இருக்குமா, இப்ப நம்ம அனுபவிக்கிறோமே இந்த மகிழ்ச்சி நீடித்து இருக்குமா, இது ஒருவேளை இல்லாம போச்சுன்னா கொஞ்ச நாள்ல, இல்ல இனிமே இது கிடைக்காம போச்சு அப்படின்னா, அல்லது இதோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பல நினைச்சு இன்பத்தை முழுமையாக துய்க்காமல் விட்டு விடுவது என்பது மனித மனத்தினுடைய இயல்பு. இப்ப இங்கேயும் இந்த மனித மனத்தினுடைய இயல்புதான் இந்த பாட்டு காட்டுது. இப்ப வந்திருக்கா, இப்ப சந்திக்கிறா, இன்னும் 2-3 நாள் ஆகும், இந்த திணையை கொய்வதற்கு 2-3 நாள் ஆகும். சோ இந்த இன்பம், சந்திக்கிற இன்பம் இனி கிடைக்காது. சந்திக்கிற இன்பத்தையும் அவளால இப்ப அவங்க அனுபவிக்க முடியல. இப்போ அறுவடை முடிஞ்சிருச்சுன்னா வீட்டோட இருந்துருவா, வரமாட்டான். இப்போ என்ன பண்ண போற நீ? அவளுக்கும் இப்போ அது வந்து பயமாதான் இருக்கு. அதை நினைச்சு அவள் அஞ்சுகிறாள். அவளுடைய மான் நலம், அழகான அவளுடைய மேனி அழகும் இந்த நாள் கெடுகிறது, நாளை எச்சரிக்கப்படுவாள், நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய 5-6 வரியும் வந்து அவன் அந்த மலைநாட்டவனுடைய வர்ணனை பற்றி சொல்கிறார். அதாவது தலைவன் வந்திருக்கக்கூடிய அந்த மலைநாட்டை பற்றி சொல்லுகிற வர்ணனை. அடுத்தது திணையினுடைய வர்ணனையும் தலைவியினுடைய இயல்பும் நிலை கடைசியில அதோட முடியுது. தடம் போட்டு ஆமான்,
தடம் கோட்டு அப்படின்னா வளைந்த கொம்புகளை உடைய, வளைந்த கொம்புகளை உடைய ஆமான். அது ஆமான். இந்த ஆமான் கூட்டம் கூட்டமாக அங்க உறங்கி கொண்டிருக்கிறது. கூடவே மடங்கள் அப்படின்னா சிங்கம் அப்படின்னு கொடுக்குறாங்க. சிங்கம் முதலான விலங்குகள் ஒரு பக்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு. தடங்கோட்டு ஆமான் மடங்கள் மானிரை. மடங்கள் ஒரு பக்கம், அதாவது நல்ல பெரிய காடு அப்படிங்கறதுனால ஒரு பக்கம் சிங்க கூட்டம் உறங்குகிறது, இன்னொரு பக்கம் ஆமான், தடங்கோட்டு ஆமான் வளைந்த கொம்புகளை உடைய. அதாவது விலங்குகளுடைய இயல்பு அதுதான். அதுக்கு பசிச்சால் ஒழி அது மனிதர்களைப் போல தேவையில்லாம அவை உணவு எடுத்துக்கொள்வதில்லை. பசியோடு இருக்கக்கூடிய சிங்கத்தை பக்கத்துல யாரும் போக முடியாது. ஆனால் பசி இல்லாத நிறைந்த உணவு உண்டவை அங்கே ஒன்றாக திரியக்கூடிய இயல்புடையதாக வனவிலங்குகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பசிக்கலன்னா அது அடிக்காது அப்படின்னு. ஆனா இங்க இந்த பாட்டுல என்ன ஒரு டவுட் வருது அப்படின்னா, மடங்கள் அப்படின்னா சிங்கம்னு தான் இங்க பொருள் உரையில எழுதுறாங்க. பட் தமிழகத்துல சிங்கமே இல்ல அப்படிங்கிறது சூழலியலாளர்கள் சொல்லக்கூடிய உண்டு. இங்க புலி உண்டு, சிறுத்தை உண்டு. ஆனா சிங்கம் அப்படிங்கிறது தமிழக காடுகள்ல சிங்கம் கிடையாது. அவை ஆசிய சிங்கங்கள் உண்டு. அது நிறைய இது படிச்சு பாத்தீங்கன்னா ஒரிசால இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த சைடு நார்த்ல சைட்ல இருந்திருக்குங்கிறாங்க. அது தெரியல, அது நம்ம செக் பண்ணணும். ஆனா சிங்கம் தமிழகத்தினுடையது அல்ல. புலி, யானை இதுதான் அதிகமாக சொல்லப்படக்கூடியது. பின்னாடி திருப்பாவையிலையும் நம்ம பார்த்திருக்கோம். மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சிறிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி போதொருமா போல. அதாவது ஒரு சிங்கம் அப்படியே கர்ஜித்து எழுந்து வரக்கூடிய ஒரு அச்சு அசலான காட்சியை ஆண்டாள் பாடுகிறார். அப்போ அதை எப்படி பார்த்திருப்பாங்க? பார்த்து யாராவது அப்ப எழுதியிருக்கணும். அதை இங்க இல்லாத ஒரு விலங்கை பற்றி யாரோ எழுதியதை படிச்சுட்டுதான் இதை எழுதியிருக்க முடியும். அப்ப இங்க சிங்கம் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. நானும் சில சூழலில் நூல்கள் தேடி பார்த்தேன். என்னால இப்போ உடனே கண்டுபிடிக்க முடியல. நம்ம இதை நினைவுல வச்சுப்போம். பின்னாடி சங்க இலக்கியத்துல உண்மையாகவே பேசப்படுவது சிங்கம் தானா, அல்லது வேற ஏதாவது விலங்குகளை இவங்க இந்த மடங்கள்ங்கிறதுக்கு வேற ஏதாவது விலங்குக்கு அந்த பேர் உண்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது நம்ம நினைவுல வச்சுக்க வேண்டிய ஒண்ணு. சோ மடங்கள் மானிரை பெரிய கூட்டமாக, ஏன்னா சிங்கம் கூட்டமா தான் இருக்கும். அந்த படத்துல தவறான ஒரு வாக்கியம், ரஜினியோட படத்துல வரக்கூடிய அந்த சிவாஜி படத்துல சிங்கம் சிங்கிளா வரும், பன்னி கூட்டமா வரும், பன்றிகள் கூட்டமா வரும் அப்படின்னு சொல்றது ரொம்ப தவறான ஒரு சூழலியல். இது சிங்கம் புலிலாம் குடும்பமாக வாழக்கூடிய இயல்புடையவை. அதனால ஒரு தவறான தகவலை எப்படி ஒரு சரிய போல திரைப்படங்கள் பேசுகின்றன. அதுதான் அந்த சூழலியல் சார்ந்த ஒரு புரிதல் இல்லாம பேசக்கூடியதுதான் அது அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க ஒரு பக்கம் கடங்கோட்டு ஆமான் தூங்குகிறது, ஒரு பக்கம் மடங்கல் மானிரைகள் சிங்க கூட்டங்கள் உறங்குகின்றன. குன்ற வேங்கை கன்றோடு வதிந்தன. இங்க அந்த குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த குன்றினுடைய ஒட்டி இருக்கக்கூடிய வேங்கை மரத்தினுடைய நிழல்ல இவையெல்லாம் உறங்கி கொண்டிருக்கின்றன. அங்க குரங்கு கூட்டமும் இருக்கு. வேங்கை மரத்தடியில இதெல்லாம் தூங்குது. அப்போ பஞ்சு போன்ற தலையை உடைய மந்தி, துஞ்சு பதம் பெற்ற துய்த்தலை மந்தி, அது பஞ்சு போல தலை. இப்போ குரங்கனுடைய மண்டை நல்லா சாஃப்டா இருக்கும் பாக்கிறதுக்கு இல்லையா? யானை கன்றனுடைய தலையில எப்படி எப்படி முடி இப்படி அடர்ந்திருக்குமோ அது போல நல்ல புசு புசுன்னு இருக்கிற தலை மந்திக்கு. அது இப்போ இந்த மான் எல்லாம் தூங்குது. இந்த தன்னுடைய அந்த குரங்கு கூட்டம் கூச்சல் எடுக்கிறதாம். கல்லன் சுற்றம் அப்படி கல் என்ற ஆரவாரத்தோடு, இந்த ஆரவாரம்ன்ற வார்த்தைக்கெல்லாம் சங்க இலக்கியம் கல் என்ற ஆரவாரம் அப்படிங்கிறதான் வார்த்தையை பயன்படுத்துது. இப்ப நம்ம சவுண்டுக்கு பல விதமான சொற்களை பயன்படுத்துறோம். அங்க ஆரவாரம் அப்படின்னாலே கல் என்ற ஆரவாரம் அப்படின்னா நிறைய சங்க பாடல்கள்ல வரதை நம்ம பார்க்க முடியும். கல்லன் சுற்றம், அப்படி சத்தம் போடுற தன்னுடைய சுற்றத்தை அது கை காட்டி அடக்குகிறது. கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி இதை அடக்கி கை கவியா குறுகி வீங்கு சுரை நிமுங்க வாங்கி. வீங்கு சுரை அப்படின்னா இந்த ஆமானுடைய மடி, பால் மடியானது நன்றாக பாலோடு பருத்திருக்கிறது. பசுமாட்டினுடைய மடி நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ வீங்கு சுரை நெமுங்க வாங்கி, நெமுங்க அழகான வார்த்தை பாருங்க. இந்த 2 விரலால இப்படி பிடிச்சி பால் கறக்கிறது அதுக்கு ஒரு தனி டெக்னிக். எல்லாமே எல்லாத்தையும் மாடுகள் எல்லாரையும் பால் கறக்கெல்லாம் அனுமதிச்சிடாது. அது அதுக்கு பழக்கம் இருக்கணும், அந்த வாசனை அதுக்கு பிடிச்சிருக்கணும், அது தெரியும் யார் பால் கறக்க வராங்கன்ட்டு. அப்போ இங்க இந்த மந்தி உருளை இது வழக்கமா இது வச்சிருக்கலாம். வீங்கு சுரை நெமுங்க வாங்கி, சுரையும் அழகான இது, அந்த பால் மடியினுடைய ஒரு காம்புக்கு சுரை அப்படின்ற இது வீங்கு சுரை. இப்ப வீங்கு அப்படின்னா அது பாலோடு சேர்ந்து இருப்பதனால அது நம்ம பசுமாட்டுல எருமை மாட்டுல பால் கறக்கும் போது பார்த்திருக்கலாம்.
நன்றா பால் இருந்ததுனால் அந்த சுரை வந்து அந்த மடி வந்து பாம்பு வந்து பருத்திருக்கும், அப்படியே நல்லா கெட்டியா இருக்கும். அப்புறம் பால் கறந்து கறந்து விட்ட உடனே அது அப்படியே தொஞ்சு போயிடும். அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே அந்த மாதிரி கிராமங்கள்ல வாழ்ந்தவர்களுக்கு அது வழக்கமா இருக்கும் பார்த்தது. நெமுங்க வாங்கி, நெமுங்கன்னா அது அப்படி ரெண்டு விரலால அப்படி அழுத்தி இப்படி இழுத்து இந்த பாலை வந்து கறக்குது. வாங்கி தீம்பால், இனிமையான பாலம் அது. அது ஒரு தாய்ப்பால் தானே இல்லையா? எப்படி இருந்தாலும் அது தாய்ப்பால். ஒரு மானினுடைய தாய் மான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தீம்பால், இந்த இனிமையான பாலை கல்லா வன்பரல் கை நிறை பிழியும். வன்பரல் அப்படின்னா இது குரங்கு குட்டி. கல்லா வன்பரல், கல்லா அப்படின்னா அது கற்றுக்குச்சுன்னா அது வெளியில போயிடும். அதாவது மரத்துக்கு மரம் தாவுவது அல்லது தனக்குரிய பொருள்களை தானே தேடி எடுத்து உண்பது அப்படிங்கிற இந்த வாழ்வியலுக்கான விஷயங்களை அந்த குரங்கு குட்டி கற்றுக்கொண்டு விட்டது என்றால் தாயினுடைய மடியை விட்டு வெளியில போயிடும். அதுக்கப்புறம் அது அம்மாவோட மடியோடு இருக்க போறது கிடையாது. குரங்கும் அப்படி அதை வச்சுக்காது. இந்த தாவுதல், குதித்தல், ஓடுதல் அல்லது வந்து கிளைகளுக்கிடையே பத்திரமாக மீண்டு செல்லுதல், உணவு தேடுதல், இப்படி எல்லா பழக்கத்தையும் கத்துக்கிச்சு அப்படின்னா அது அம்மா விட்டுட்டு போயிடும் வெளியில. சோ அதனால இதை கல்லா வன்பரல் அப்படிங்கிறார். கல்லா இன்னும் அந்த தொழில் எல்லாம் எதுவும் கத்துக்கல. குரங்குக்கே உரிய எந்த தொழிலையும் அது இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. அந்த வன்பரல் அந்த சின்ன குட்டிக்கு அது கையை இப்படி பிடிச்சிருக்குதான். எவ்வளவு அழகான காட்சி பாருங்க இது. அந்த அந்த குரங்கு குட்டி கையை இப்படி பிடிச்சிருக்குது. இது பாலை கறக்குது. ஆமா நல்லா தூங்குது. சத்தம் போடுற தன்னுடைய சுற்றத்தை எல்லாம் அழிச்சு பசாம இருங்க அப்படின்னு அடக்கிட்டு இது அந்த மானுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எந்த விதமான இடையூறும் செய்யாமல் அதனுடைய விந்து சுரையை நெமுங்க வாங்கி அந்த பாலை கறந்து தன்னுடைய குரங்கு குட்டியினுடைய கைகளில் அது பீச்சி அடிக்கிறதா. அப்ப அது அதை அப்படியே எடுத்து குடிக்கும் போல இருக்கு. கை நிறை பிழியும் மாமலை நாட, அப்படி கையில் பாலை பிழியக்கூடிய மாமலையினுடைய நாடனை. இந்த ஊமையை ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஊமையை ஏன் தோழி பயன்படுத்துறா அப்படிங்கிறது தெரியல. ஒரு விலங்கை கொண்டு இன்னொரு விலங்கு பயன்பெறக்கூடிய நாட்டை சேர்ந்தவனே அப்படிங்கிற மாதிரிதான் இந்த பொருள் வருது. ஏன்னா ஒரு ஓமை சொல்றாங்க அப்படின்னா ஒரு மலைநாடனே இப்படிப்பட்ட மலைநாடு உன்னுடையது அப்படின்னு ஒரு 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 ஓமை சொல்றாங்கன்னா அது சும்மா சொல்ற ஓமை கிடையாது. அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். அதாவது ஆஹ் அது தூங்கும் போது அதுக்கு தெரியாம கவர்ந்து அதனுடைய பாலை எடுத்துக்கொள்வதை போல நீ யாருக்கும் தெரியாமல் எங்களுடைய தலைவியை இவ்வளவு நாட்களாக கண்டு கழித்து வந்தாய், அவளோடு உடனே இருந்தாய். இப்ப அது ஆமான் முடிச்சிருச்சுன்னா மந்தி பால் கறக்க முடியாது. அது போல இந்த திணைப்பணம் காப்பது முடிஞ்சிச்சு நாங்க போயிட்டோம்னா நீ வீட்டுக்குள்ள வர முடியாது. இங்க திருட்டுத்தனமா நீ பாக்குற, அங்க எப்படி வர முடியாது. இப்போ உன்னுடைய மந்தி என்ன செய்கிறதோ அது போலதான் நீயும். அப்போ அந்த மலை நாட்டினுடைய இயல்பை அந்த தலைவன் மேல் வைத்து கூறுவது அப்படிங்கிறதா பாடல்களில் இயல்பாக வரக்கூடிய ஒன்று. சோ மாமலை நாட, இப்படிப்பட்ட மாமலையின் நாடனே. மருட்கை உடைத்தே, மருட்கை அப்படின்னா இங்க வந்து பயம், ஆச்சரியமான ஒரு பயம். என்ன நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே, நாளைக்கு ஏதோ நாளை நாளைக்கு முடிஞ்சு போயிடும் இந்த திணை அறுவடை. அப்போ நாங்க என்ன செய்வது அப்போ அப்படிங்கறது வந்து அங்க ஒரு அச்சத்தோட வந்து அந்த அச்சத்தோட இருக்கக்கூடிய ஆச்சரியம், என்ன பண்ணுவோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வருவா. அதனால நாங்க வந்து அது மருள செய்கிறது. ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய ஆச்சரியம், நம்ம என்ன என்ன பண்ணுவோம்னு தெரியலையே இப்போ அப்படின்ற அப்படி ஒரு சுச்சுவேஷன் இங்க. செங்கோல் கொடுங்குரல், செங்கோல்னா கீழே வந்து நல்லா செவந்துடுச்சு, திணையினுடைய அடிப்பகுதி சிவந்துடுச்சு. முதல்ல பச்சையா இருந்திருக்கும், அது முற்ற முற்ற சிவந்து அது செங்கோல் போல செம்மையான நீண்ட அந்த தண்டுகள்ல கொடுங்குரல், குரல்னா திணை, அந்த மேல இருக்கக்கூடிய அந்த திணை கதிர், அது கொடுங்குரல் நன்றாக முற்றி நிறைய தானியங்கள் பால் பிடித்து அது நன்றாக வளர்ந்துருச்சு. சிறு திணை வியன்புணம், அந்த சிறு திணை, அந்த திணை விளைவிக்கக்கூடிய அந்த திணை இப்பொழுது நன்றாக முற்றிவிட்டது, அறுவடைக்கு தயாராயிடுச்சு. கொய்பதம் குறுகும் காலை, அதை கொய்பதம், அதை அறுவடை செய்யக்கூடிய காலம் குறுகிவிட்டது என்றால், இந்த அருகில் நெருங்கி வந்து விட்டது என்றால், எம் மையீர் ஓதி மாநலம் தொலைவே, அழகான கூந்தலை உடைய எங்களுடைய தலைவி எச்சரிக்கப்படுவாள், இனிமே வெளியில வரத்துக்கு எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் இன்னைக்கு நிலைமை. நீ என்ன பண்ணுவ, என்ன பண்ண போற நீ அப்படின்னு கேக்குறா. எங்களுக்கும் அது ஆச்சரியமான ஒரு பயத்தை கொடுக்கறது, நாங்க என்ன செய்வோம்னு தெரியலையே அப்படின்னு, நீ என்ன பண்ண போற சொல்லு அப்படின்னு தோழி வந்து இங்க தலைவனை கேட்கிறான். ரொம்ப அழகான பாட்டு இல்லையா? பாட்டை மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம். தடங்கோட்டு ஆமான் மடங்கல் மானிரை குன்ற வேங்கை கன்றொடு வதிந்தன துஞ்சு பதம் பெற்ற துய்த்தலை மந்தி கல்லன் சுற்றம் கை குவியா குறுகி வீங்கு சுரை நெமுங்க வாங்கி தீம்பால் கல்லா வன்பரல் கை நிறை பிழியும் மாமலை நாட. மருட்கை உடைத்தே, செங்கோல் கொடுங்குரல்
சிறுதிணைவியன் புனம் பொய்ப்பதம் குறுகும் காலை எம் மையி ஈர் ஓதி மான் நலம் தொலைவு. மான் என்றால் மாட்சிமைப்பட்ட, நமக்கு தெரியும், அடிக்கடி நம்ம பார்த்ததுதான் மான் நலம் தொலைவு. அவருடைய அழகான இந்த பெருமை மிகு அழகு தொலைந்து போகும் இன்னும் கொஞ்ச நாள்ல. உன்னை பார்க்காம வருத்தத்துல தன்னுடைய அழகை இழப்பாள். அப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு அவ கேட்கிறான். சோ இந்த மடங்கள் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், பார்ப்போம். வேற எங்கேயாவது வரைக்கும் நம்ம சிங்கம் பார்க்கவே இல்லை, இந்த பாட்டுலயுமே நம்ம சிங்கம் பார்க்கல. குறுந்தொகையில எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. நற்றினையில ஏதாவது 55 பாட்டு பார்த்துட்டோம், எங்கேயும் வரைக்கும் பார்க்கல. மேபி ஏதாவது பின்னாடி வருதா, அல்லது அவங்க வேற ஏதாவது கேள்விப்பட்ட ஒரு விலங்கினுடைய பெயரை இதுல சேர்த்திருக்காங்களா அப்படிங்கிறதும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்த பாட்டு போலாம். அடுத்த பாட்டு நெய்தல் திணை பணித்துறை சேர்ப்பன் அப்படின்னு வர்றதுனால இது நெய்தல் தலைவனை அழைத்து சொல்லுவது அப்படிங்கிறதுனால இங்க வந்து இது நெய்தல் திணைக்குரியதாக ஆகிறது. பகற்குறி வந்து நீங்கும் தலைவன் போக்கு நோக்கி தோழி மாவின் மேல் வைத்து சொல்லியது. மானா இங்க இந்த குதிரை, அவன் தேர்ல ஏறி வருகிறான், அந்த தேரினுடைய குதிரைகளை பார்த்து தோழி சொல்வதை போல் அவை துன்புறுக அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. 10 நிமிஷம் தான் இருக்குங்க. வேகமா முடிச்சிடலாமா? சரி, ஆமா, வேகமா முடிச்சிடலாம். பெருமுது செல்வர் பொன்னுடை புதல்வர் சிறு தோற்கோத்த செவ்வரி பறையின் கண்ணகத்து எழுந்த குறி போல கோல் கொண்டு அலைப்ப படியர் மாதோ வீரை வேண்மான் வெளியன் தித்தன் முரசு முதல் கொளிய மாலை விளக்கின் வெண்கோடு இயம்ப நுண்பணி அரும்ப கையற வந்த பொழுதோடு மெய்சோர்ந்து அவல நெஞ்சினம் பெயர் உயர் திரை நீடு நீர் பனித்துறை சேர்ப்பன் ஓடு தேர் நுண்முகம் நுழைந்த மாவே. மான இங்க குதிரை. ஓடு தேர் நுண்முகம் நுழைந்த மாவே. அந்த ஓடுகின்ற தேரில் பூட்டப்பட்ட குதிரைகளுக்கு 4 அடி கொடுப்போம் அப்படிங்கிறா. எப்படிப்பட்ட அடி அப்படின்னாது முன்னாடி வரக்கூடிய 4 வரி. வீரை வேண்மான் வெளியன் தித்தன், இது வந்து அந்த அரசனுடைய பெயர். இந்த பாடல்ல குறிப்பிடப்படக்கூடிய ஒரு வரலாற்று சார்ந்த ஒரு அரசன். வீரை வேண்மான் வெளியனுடைய மகனாகிய தித்தன், அவன் அரசாளக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிறார்கள். பெருமுது செல்வர் பொன்னுடை புதல்வர், பெரிய செல்வந்தர்களுடைய வீடுகளில் அவர்கள் பெற்ற தவத்தினால் புதல்வர்கள் பிறந்திருக்கிறார்கள். பொன்னுடை புதல்வர், பொன் போன்ற இருக்கக்கூடிய புதல்வர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சிறு தோற்கோத்த செவ்வரி பறையின், அவர்கள் தங்களுடைய தோளில் கோத்திருக்கக்கூடிய சிறு பறையை அடித்து விளையாடுகிறார்கள். கண்ணகத்து எழுதிய குறி போல கோல் கண்டு அழைப்ப, அந்த அந்த பறை, சிறு பறையினுக்கு கண்ணு போல இருக்கும் இல்லையா, கண் போல இருக்கும், அந்த கண்ணுல தான் அடிக்கணும், அப்பதான் சவுண்டு வரும். அது கண்ணுக்கு குருவி அப்படின்னு பேரு. குறி போல, கண்ணகத்து எழுதிய குறி போல, அதுக்கு குருவியின் பேரு. அந்த குருவியில அடிச்சாதான் இந்த பறைக்கு சத்தம் வரும். நல்லா ஓங்கி கோல் கொண்டு அடிச்சு இந்த குழந்தைகள் விளையாடுகிறார்கள். கோல் கொண்டு அலைப்ப படி மாதும். இப்படி இந்த குழந்தைகள் இப்படி அந்த சிறு பறையில அந்த குருவியை கோல் கொண்டு அடிக்கிறார்களோ அது போல தலைவனே உன்னுடைய தேரியினுடைய குதிரைகளையும் 4 சாத்து சாத்தணும் அப்படிங்கிறார். முரசு முதல் கொளிய மாலை விளக்கின், தித்தனுடைய அந்த தித்தன் ஆட்சி புரியக்கூடிய அந்த நிலம், அந்த நிலத்துல முரசு முதல் கொளிய, அங்க வந்து முரசு முதலியவற்றோடு வெள்ளிய சங்குகள் ஒலிக்கக்கூடிய மாலை நேரம். அதாவது எல்லா இடத்துலயுமே இந்த கோட்டை கதவுகளை சாத்தும் போது முரசு ஒலிச்சு சங்குகள் ஒலித்து இந்த காலத்தை புலப்படுத்துவார்கள். அப்படி அந்த முரசுகளும் சங்குகளும் ஒலிக்கும் பொழுது மாலை நேரம் வந்து விட்டது என்று சொல்லி மாலை விளக்கின் வெண்கோடு இயம்ப நுண்பணி அரும்ப, அந்த இடத்துல வந்து மாலை, அதாவது நுண்பணி மண், அதாவது இது வந்து நெய்தல் அப்படிங்கிறதுனால நெய்தலுக்குரிய பூதி பருவம். இங்க வந்து மாலை நேரத்துல விளக்குகளை ஏற்றி வைத்து அந்த பெண்கள் அந்த மாலையை வரவேற்பார்கள். இந்த மாலையில நாங்களும் வருந்திய மனத்தை உடையவர்களாக நுண்பணி அரும்ப கையற வந்த பொழுதோடு, எப்பவுமே காதல்களை பிரிந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு மாலை பொழுது கையற்ற நிலையை தோற்றுவிப்பதாக ஆகும். கையற வந்த பொழுதோடு மெய் சோர்ந்து, எங்களுடைய மெய்யெல்லாம் சோர்ந்து போகும்படியாக அவல நெஞ்சினம் பெயர, நாங்கள் மனதில் துயரத்தோடு எங்களுடைய வீட்டுக்கு திரும்புகிறோம், மீள்கிறோம். உயர்திரை நீடு நீர் பனித்துறை சேர்ப்பன், உயர்திரை நன்றாக உயர்ந்த அலைகளை வீசக்கூடிய
நீடு நீர் பனித்துறை குளிர்ந்த துறையைச் சேர்ந்தவனாகிய சேர்ப்பனாகிய தலைவன் ஓடு தேர் நுண்ணுகம் நுழைந்த மார்பே அவனுடைய மாவே அவனுடைய குதிரைகள் அந்த கோலால் புடைப்பதை போல இங்க தேரிலுடைய குதிரைகளும் துன்பப்படும்படியாக அவற்றுக்கு 4 அடி விழட்டும். அதனால அதாவது வேகமாக போயிடுறான் அவன் இல்லையா, சந்திச்சுட்டு கிளம்பும் போது வேகமாக விரைவாக நீங்கி விடுகிறான். அது இவர்களுக்கு துன்பத்தை தருகிறது. ஆனா என்ன செய்ய முடியும், பகற்பொறி முடிஞ்சு மாலை நேரம் வந்துடுச்சு, முரசுகளும் சங்குகளும் ஒலிக்கின்றன, விளக்கேற்றி வைத்து விட்டார்கள், இனிமே வெளியில இருக்க முடியாது, வீட்டுக்கு போயாகணும். அப்போ இந்த அந்த அந்த ஊர்ல குழந்தைகள் விளையாடும் பொழுது எப்படி அந்த இதை அடித்து விளையாடுகிறார்களோ அது போல இந்த குதிரையினுடைய முழுதியிலும் 4 அடி விழட்டும் என்று சொல்லி அவை வேகமாக அவை ஓடுகின்றன அப்படின்னு சொல்லி அதை சொல்றான். அதாவது களவுல இருக்கிறதுனால அவன் விரைவாக எங்கு களவு வெளிப்பட்டு விடுமோ என்று சொல்லி பயந்தவன் விரைவாக ஓடி விடுகிறான். ஆனா எத்தனை நாளைக்கு இந்த நிலைமையை இப்படியே வைத்துக் கொண்டிருக்க முடியும், விரைவாக நீ திருமணம் முடித்து அவளை திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்றது போல இங்க தோழி அந்த குதிரைகள் இந்த மாதிரி அடிபடட்டும் அப்படின்னு சொல்வது போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இதுதான் இந்த பாடல். ஒரே தடவை பாட்டை வேணாலும் பார்த்துடலாம். முதுகூட்டனார் எழுதிய பாட்டு. பெருமுது செல்வர் பொன்னுடை புதல்வர் சிறுதோற்போத்த செவ்வரி பறையின் கண்ணகத்து எழுதிய குறி போல கோல் கொண்டு அழைப்ப படியேர் மாதோ வீரை வேண்மான் வெளியன் பித்தன் முரசு முதல் பொலிய மாலை விளக்கின் வெண்கோடு எம்ப. கோடுனா சங்கம், நம்ம ஏற்கனவே கோடுனா சங்கம் நிறைய பாட்டுல பார்த்திருக்கோம். நுண்பணி வெண்கோடு எம்ப நுண்பணி அரும்ப கையற வந்த பொழுதோடு மெய் சோர்ந்து அவல நெஞ்சினம் பெயர உயர்த்திரை நீடு நீர் பனித்துறை சேர்ப்பன் ஓடு தேர் நுண்ணுகம் நுழைந்த மாவே. அந்த மறை அடிபடுவதை போல அந்த குதிரைகளும் அடிபடட்டும். இப்படி அவன் விரைவாக மீள்கிறான். ஏன்னா அவனை விரைவாக செலுத்துவது அந்த குதிரைகள் தானே, அதனால அந்த குதிரைக்கும் 4 அடி விழட்டும் அப்படின்னு சொல்லி இங்க தோழி சொல்றான். அதுதான் இந்த பாடல். இதோட இருக்கட்டும். நம்ம 59வது பாட்டை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். பாய்.